Taste the Daily. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்டாலின் டெல்லி செல்வது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பிய நேரடியான கேள்விகளுக்கு பதிலளிக்க வக்கில்லாமல் கொத்தடிமை ரகுபதியை வைத்து புலம்பியதற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரகுபதி தன்னிலை மறந்து நேர்மையின் திருவுருவாக திகழும் அதிமுக பொதுச் செயலாளர் மீது அறிக்கை என்ற பெயரில் புலம்பியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், 1991 அவரது சொத்தின் மதிப்பு என்ன, இன்று அவரது சொத்தின் மதிப்பு என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் இன்று மகனையும் கூட்டாளி பினாமிகளையும் காப்பாற்றுவதற்காக நிதி ஆயோக்கை பயன்படுத்துவதாகவும், டாஸ்மாகில் பல்லாயிரம் கோடிகளை கோல்மால்புர கொள்ளை கும்பல் வாரி சுருட்டியது அம்பலமானதும் கைது படலங்களுக்கு பயந்து நடுங்குவது எட்டப்பன் ரகுபதியின் வார்த்தைகளில் தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்காகவும் நாட்டு ரகசியங்களை வெளிநாட்டுக்கு தெரிவித்ததற்காகவும் 2 முறை ஆட்சியை இழந்த நாசக்கார கும்பல், தங்களின் சுயநலத்துக்காக கர்நாடகாவிற்கு காவிரி உரிமையை தாரை வார்த்து கொடுத்த கும்பல், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க ஒத்துழைத்த துரோக கும்பல் என்றும் அவர் சாடியுள்ளார். அலங்கோல ஆட்சியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நீதி கேட்டு காவல்துறையில் புகாரளிக்கும் பெண்களின் விவரங்களை திட்டமிட்டு வெளியிட்டு பல சார்களை காப்பாற்றும் கும்பல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திராவை வசைபாடி பின் அவரது காலில் விழுந்து சர்க்காரியா கமிஷன் வழக்குகளில் இருந்து தப்பித்த கேடு கெட்ட கும்பல் என்றும், சிபிஐ ரெய்டு நடத்திய போது வாய் பொத்தி மெய் பொத்தி 63 சட்டமன்ற தொகுதிகளை விட்டுக் கொடுத்து கூட்டணி அமைத்த தொடை நடுங்கி கும்பல் என்றும் முன்னாள் அமைச்சர் அறிக்கையில் முழங்கியுள்ளார். முத்துவேல் கருணாநிதி கனிமொழியும் ராசாவும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாலேயே கைது செய்யப்பட்ட போது கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று புலம்பி பின் டெல்லி காங்கிரஸ் எஜமானர்களுடன் சமரசமாகி இன்று வரை சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கிடக்கும் கும்பல் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடியான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் கொத்தடிமை ரகுபதி அறிக்கை என்ற பெயரில் பிதற்றியுள்ளதை பார்த்து தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என்றும், கொத்தடிமை ரகுபதி எந்தெந்த ஆதாயங்களுக்காக கோல்மால்புர குடும்பச் சேற்றை கட்டி இறைக்கிறார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என்றும், உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ரகுபதி கக்கிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும், கையில் அதிகாரம் இருக்கிறது என்ற துணிச்சலில் ரகுபதி வாய்நீளம் காட்டியிருப்பதாகவும் சாடியுள்ள அவர், காலச்சக்கரம் சுழல்கிறது, இந்த நாசக்கார கொள்ளை கும்பலை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்பும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.